Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல ஒரு பர்టిక్యులர் டேட் ரேஞ்சில இருந்து நம்ம வீக் டேஸ் கவுண்ட் அதே மாதிரி வீக்கெண்ட் கவுண்ட் மட்டும் நம்ம இங்க கெட் பண்ண போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு பர்టిక్యులர் டேட் ரேஞ்சில இருந்து எந்தெந்த டேட்லாம் வந்து வீக் டேஸ்ல ஃபாலோ ஆகுது எந்தெந்த டேஸ்லாம் வந்து வீக்கெண்ட்ல ஃபாலோ ஆகுது அப்படிங்கறத நம்ம வீக் டேஸா வீக் எண்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம். இப்போ இங்க வந்து ஒரு பர்టిక్యులர் டேட் ரேஞ்சில இருக்கிற வீக் டேஸ் கவுண்ட் அதே மாதிரி வீக்கெண்ட் கவுண்ட் வந்து நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷீட் 1ல வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து இந்த கான்செப்ட் தான் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இந்த ஏ காலம்ல டேட் இருக்கு. சோ இந்த டேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து வீக் டேவா வீக் எண்டாங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த கான்செப்ட்லயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வீக் டே வந்து நம்ம ஃபில்டர் பண்றோம். 22 டேஸ் இருக்கு. வீக்கெண்ட் வந்து 8 டேஸ் இருக்கு. இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1ல இருந்து ஜூன் 30th வரைக்கும். தட் மீன்ஸ் இந்த மந்த் சிஸ்டம்ல வந்து நான் இங்க கிளிக் பண்றேன். இங்க பாருங்க கேலண்டர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1 to 30ல வந்து பாத்தீங்கன்னா 8 6 7 சாட்டர்டே சண்டே 13 14 20 21 27 28 8 வீக் எண்ட் இருக்கு. ரிமைன்ஸ் 22 வீக் டேஸ் இருக்கு. அதான் நமக்கு இங்க ஷோ பண்ணுது. சோ இத வச்சு நம்ம கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரைட்டீரியா பேசிஸ்ல நம்ம வந்து கவுண்ட் எடுத்துற முடியும். பட் இந்த லாஜிக் யூஸ் பண்ணாம டைரக்டா நம்மளால எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்க போறோம். இப்போ சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து வீக் டேன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோல நம்ம எப்படி பார்த்தோமோ அதே ஃபங்க்ஷன் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். வீக் டேன்னு இருக்குங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் அப்படின்னு இருக்கிற இடத்துல நாம முன்னாடி என்ன பண்ணிருப்போம்னா டைரக்டா அந்த டேட்டை வந்து பர்టిక్యులர் செல்ல கொடுத்துருப்போம். இப்போ வந்து நான் அரேவா அந்த சீரியல் நம்பர்னு இருக்குங்களா இந்த இடத்துல இந்த A2ல இருந்து டில் பாட்டம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த ரேஞ்சை. ஓகேங்களா, A2ல இருந்து டில் A31 வரைக்கும் நான் எண்டு வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கமா இப்போ என்னோட ரிட்டர்ன் டைப் வந்து பாத்தீங்கன்னா இங்க செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு மண்டே த்ரூ சண்டே, தட் மீன்ஸ் எனக்கு வந்து மண்டே வந்து 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அங்க உள்ள டேட்ல மண்டேவா இருந்தா எனக்கு 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். டியூஸ்டேனா 2ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். வெட்னஸ்டேனா 3, இப்படி வந்து டில் 7 வரைக்கும் போகும், சண்டே வரைக்கும். ஸோ இப்போ நான் இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன், ரிட்டர்ன் டைப்பு. ஓகேங்களா, சூஸ் பண்ணிக்கிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண இல்லைங்களா, இங்கே வந்து இந்த 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவாக இருக்கும். இங்கே பாருங்க ரிட்டர்ன் டைப்பு இந்த ஜூன் மந்த்தில் 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. இப்போ பாருங்க இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இப்போ பாட்டமில் அப்படியே டிராகிங் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு டில் எனக்கு இந்த 7 வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சண்டேவா இருக்கும் இந்த 8th ரோல. சோ அந்த சண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் வந்து எனக்கு மண்டே 8th ஸ்டார்ட் ஆகுது. சோ 1 2ன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, இப்போ நான் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ இதுல எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து இங்க நான் ஒரு இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ண போறேன். இங்க வந்து இஃப் லாஜிக்கல்ல வந்து இதோட லாஜிக்கல் டெஸ்ட்ல வந்து இங்க கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து லெஸ் தென் 6 இருந்ததுனாக்க காமா இந்த கண்டிஷன் மெட் ஆனா எனக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இதான் என்னோட கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த 6 எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு மண்டே டு சண்டே வரைக்கும் கால்குலேட் பண்ணால் 7 டேஸ் போகுது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து சாட்டர்டேங்கிறது வந்து 6th பொசிஷனில் இருக்கும். 7ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே 7th பொசிஷனில் இருக்கும். ஸோ நமக்கு இந்த சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th தான் நமக்கு இந்த சாட்டர்டே சண்டே. ஸோ நான் 6 பிலோ கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எல்லாமே எனக்கு வீக் டேஸாக வந்து கவுண்ட் வந்து நமக்கு அங்கே கிடைச்சிரும். ஸோ அதுக்காக இந்த லாஜிக்கெல்லாம் நான் இப்படி கொடுத்துருக்கேன். இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ இந்த இடத்துல எனக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ இந்த ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய வேல்யூ பிலோ 6 இருந்ததுன்னா எனக்கு 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த இடத்துல அகைன்
கண்டிஷன் மெட் ஆகலைன்னா 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் டேட் ரேஞ்சில் எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த 6 பிலோ இருக்கோ அந்த நம்பருக்கெல்லாம் 1ன்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே ரிட்டர்ன் பண்ணோம். ரிமைனிங் எல்லாமே நமக்கு 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். இதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், சம் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன்லேயே பிகினிங்கில் போயிட்டு நான் வந்து சம் பண்ணுறேன். இப்போ சம் பண்ணிவிட்டு இங்கே எண்டில் போயிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அந்த இந்த இஃப் லாஜிக்கலில் எங்கெங்கெல்லாம் 1ன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிஷன் மெட் ஆகி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் நமக்கு சம் பண்ணி அந்த கவுண்ட்டை நமக்கு ஷோ பண்ணிடும். இப்போ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைரெக்டாக என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. பிகாஸ் நம்ம அரே ரேஞ்சாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அந்த சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரேவாக கொடுத்துருக்கோம். நம்ம இயர்லியராக நம்ம வெறும் சிங்கிள் செல்லில் கொடுத்துருப்போம். இங்கே வந்து A2லேருந்து A31 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் நார்மல் என்டர் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரிசல்ட் வரல. இப்போ நான் F2 கொடுத்துட்டு இப்போ இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இப்போ பாருங்கள் 22ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே ட்ராகிங் டவுன் பண்ணுறேன். ட்ராகிங் டவுன் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு லாஜிக் மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே லெஸ் தென் 6 இருந்ததுன்னா எனக்கு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரேட்டர் தென் 5ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். ஸோ 8 டேஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்பிட்வீனில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு டேட்டு வந்து இப்போ 6ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டர்டேல இருக்குது. ஸோ நான் ஏதாவது வேற ஒரு டேட்டுக்கு 6ன்னு போயிட்டு நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து டேட்டு இயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட வீக் டேஸ் கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். வீக்கெண்டில் போயிட்டு ஒன்று எக்ஸஸாக ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து வீக்கெண்ட் இருக்குது, வீக் டேஸ் இருக்குங்கிறத நம்ம இப்படி கவுண்ட் ஈஸியாக எடுத்துட முடியும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரே ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தா தான் நமக்கு வந்து அது அங்கே கரெக்டாக வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர், இதுதான் வந்து அதோட ஷார்ட்கட் கீ அரே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான இது. இங்கே வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் அகைன் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த வீக் டேஸ் வீக்கெண்டை வந்து நான் இந்த வீடியோவோட வீடியோ கார்டில் வந்து நான் ஐகார்டில் வந்து லிங்க் பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோவோட எண்ட்லேயும் வந்து நான் வந்து அந்த வீடியோவை லிங்க் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.